அனைவருக்கும் வணக்கம். ரயில் பயணம்னா எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய பயணமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் குறைந்த கட்டணத்தில் நிறைய தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு பயணம் இதுன்னா அது ரயில் பயணம் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போல்லாம் ரயில்வே துறையில் நிறைய புதிய புதிய ரயில்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. மெட்ரோ ரயில் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குது. நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்னைக்கு உலக அளவில் 3வது இடம் பிடிச்சிருக்கு. தூரத்தில், அதாவது 1000 கிலோமீட்டர் தொட்டு விட்டது நம்முடைய இந்திய மெட்ரோ ரயில் திட்டம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு பிரதமர் ஒரு நமோ பாரத் ரயில் திட்டத்தை தொடங்கி வச்சார். அதில் டிக்கெட் கவுண்டரில் போய் அவரே அந்த மெஷினில் காசு செலுத்தி டிக்கெட்லாம் எடுத்து படித்ததை பார்க்குறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பயணித்த மாணவர்களுக்கெல்லாம் பரிசெல்லாம் அவங்க கொடுக்குற பரிசெல்லாம் கூட வாங்கி மகிழ்ந்திருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்குற போது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஏன்னா கடந்த வருடம் நிறைய ரயில் விபத்துகளை நடந்து நம்ம பார்த்தோம். ஆனால் இது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த புதிய ஆண்டில் நாம் பிரார்த்தனை செய்துக்கிட்டு ரயில் பயணங்கள் சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறதுக்காக நம்ம வேண்டிக் கொள்வோம். நீங்கள் அந்த நமோ பாரத் ரயில் திட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. உள்ள கட்டமைப்புலாம் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கிறத நான் பார்த்தேன். அதனால் சிறப்பான அந்த திட்டம் மென்மேலும் வளரணும். தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் திட்டம் இன்னும் அதிகமாக வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாக, ஆவலாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.